என் அன்பு தமிழ் சொந்தங்களே, ஒருவர் பிரபலமானவர் என்பதற்காக மட்டுமே அவரை தூக்கி கொண்டாடாதீர்கள். அவரை உங்கள் வழிகாட்டியாகவோ வாழ்வியல் நெறிகாட்டியாகவோ எடுத்துக் கொள்ளாதீர்கள். கொலை செய்பவனும் கொள்ளையடிப்பவனும் தவறான தொழில் செய்பவனும் கூட பிரபலமாக தான் இருக்கின்றார்கள். யூடியூபர்களும் இன்ஸ்டாகிராம் பிரபலங்களும் சமூக வலைதளங்களில் நாகரிகமற்ற மோசமான காணொளிகளை போடுபவர்கள் கூட எளிதாக பிரபலமாகி விடுகின்றார்கள். ஒருவர் எப்படி பிரபலமானார், எது போன்ற செயல்களை பொதுவெளியில் அரங்கேற்றி பிரபலமானார் என்பதையெல்லாம் யோசிக்காமல் சமூகம் அவர்களை ஏதோ வானத்தில் இருந்து குதித்தவர்களை போன்று வியந்து பார்க்க தொடங்கிவிட்டது. கிறுக்குத்தனம் செய்பவர்களை, சகிக்க முடியாத செயல் செய்பவர்களை எல்லாம் இன்ஃபுளுசர்கள் என்று பெயர் வைத்து மேடையில் ஏற்றி அழகு பார்க்கின்றது சமூகம். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, ஒரு தெருவில் 100 பேர் கண்ணியமாக போகும் பொழுது ஒருவன் மட்டும் சட்டையை கிழித்துக் கொண்டு திரிகின்றான். அவன் பக்கம் வந்த 100 பேரின் கவனம் செல்வதால் அவன் உயர்ந்தவனாகவோ சிறந்தவனாகவோ ஆகிவிட மாட்டான். 100 பேரின் கவனத்தை அவன் பெற்றுவிட்டதால் அவன் சாதனையாளனோ வெற்றியாளனோ அல்ல. அவன் சொல்லோ செயலோ இந்த சமூகத்தின் வழிகாட்டிகள் அல்ல. ஒருவரின் பிரபலத்தால் இந்த சமூகத்தில் என்ன நல்ல மாற்றம் நிகழ்ந்தது, அவரால் என்ன நல்வினைகள் இந்த மண்ணில் விளைந்தது, ஒருவரின் பிரபலத்தால் இந்த சமூகத்தில் எத்தனை பேரின் வாழ்வில் சிந்தனையில் மாற்றம் வந்தது என்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்டவர்களை மட்டும் கொண்டாடுங்கள். ஒரு நடிகர் 4 படங்களில் வெற்றி பெற்று விட்டால் அவர் மேடையில் பேசும் வசனங்களை கூட வாழ்வியல் நெறிமுறைகளாக இந்த சமூகம் பார்க்கின்றது. காரணம், அவர்கள் பிரபலமானவர்கள். ஆஹா, இந்த நடிகை திருமணம் செய்வதே தவறு என்று சொல்லிவிட்டார், இந்த நடிகர் லிவிங் டுகெதர் சிறந்தது என்று கூறுகின்றார், இந்த பிரபலம் LGBTக்கு ஆதரவு கொடுக்கின்றார் என்று நம் வாழ்வியலை அவர்களின் ஒழுங்கினங்களில் விடைகாண முயன்று கொண்டிருக்கின்றோம். காரணம், அவர்கள் பிரபலமானவர்கள். உலகத்திற்கே பிரபலமான அறநூல்களையும் வாழ்வியல் கோட்பாடுகளையும் கொண்ட தமிழ்ச் சமூகம் இவர்களின் வாயை பார்த்து கொண்டிருப்பது வேடிக்கை. ஒரு தனி மனிதனின் வெற்றியோ வளர்ச்சியோ முன்னேற்றமோ பிரபலமோ இந்த சமூகத்திற்கு நன்மை பயக்க வேண்டும், நல்ல விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும். ஒரு தொழில்துறை சார்ந்த பிரபலத்தால் பொருளாதாரம் உயர்கின்றது, வேலைவாய்ப்பு கிடைக்கின்றது. ஒரு விளையாட்டுத்துறை பிரபலம் தன் ஓய்வுக்கு பின் தன் துறைக்கு வழிகாட்டியாகின்றார். ஒரு அரசு துறையிலோ பொதுத்துறையிலோ மிகப்பெரிய பதவி வகித்த ஒருவர் அவரது ஓய்வுக்கு பிறகு வளரும் பிள்ளைகளுக்கு, எதிர்கால தலைமுறையினருக்கு வழிகாட்டுகின்றார். இப்படி எந்தெந்த துறையில் ஒருவர் வெற்றி பெறுகின்றாரோ அந்தந்த துறை அவரால் சற்று உயர வேண்டும். அதை உயர்த்த வேண்டியது அவர்களது கடமை. அது கல்வி, மருத்துவம், அரசியல், வணிகம், சினிமா, பொழுதுபோக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எத்தனையோ ஆளுமைகள் அப்படி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் விடுத்துவிட்டு பிரபலமாக வேண்டும் என்பதற்காக சட்டையை கிழித்துக் கொண்டு திரிகின்ற இது போன்ற சமூக கசடுகளை எல்லாம் அவர்கள் பெரிய உயர்ந்தவர்கள் போன்ற பிம்பங்களை உருவாக்காதீர்கள். அது நம் தலைமுறைக்கு தவறான வழிகாட்டுதல்களாக மாறிவிடும். அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவோம், அறம் சார்ந்த தலைமுறைக்கு வழிகாட்டுவோம். சந்திப்போம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்.